தொழிற்சாலை அமைவிட சான்றிதழ் அளிப்பதற்கு 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய செங்கோட்டை பெண் தாசில்தார் கைது செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்தவர் செண்பகராஜ். சிமெண்ட் கல் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வரும் இவர் செங்கோட்டையை அடுத்துள்ள புளியறையில் புதிய தொழிற்சாலை துவங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதற்குரிய அமைவிட சான்றிதழ் கோரி செங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் செண்பகராஜ் விண்ணப்பித்தார். சான்றிதழ் வழங்க பெண் தாசில்தார் ஸ்டெல்லா எஸ்தர் ராணி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இந்நிலையில் செண்பகராஜ் முதலில் 3000 ரூபாய் மட்டும் கொடுத்தார். மீதமுள்ள 7000 ரூபாய் பணத்தை கொடுத்தால்தான் சான்றிதழ் தருவேன் என்று தாசில்தார் கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த செண்பகராஜ் நெல்லை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி தங்கசாமியிடம் புகார் செய்தார். இதையடுத்து அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 7000 ரூபாய் பணத்தை செண்பகராஜ் தாசில்தாரிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதையடுத்து பாளையங்கோட்டையில் உள்ள தாசில்தாரின் வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர்.